ஹாய்ங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தண்டுக்கீரையில கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த கேப்பில் பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வேக வச்சு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது கழுவி வச்சுருக்க தண்டங்கீரை எடுத்து அதில் போட்டு வதக்கி விட்ருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. வதங்கினோன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சோம்ல, அதை இதோட சேர்த்து கிண்டி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கீரை கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்காக தான். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை கூட்டு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும்.